ஆணவ கொலைகள் இன்னைக்கு லாக்அப் கொலைகள் விசாரணைன்னு அழைச்சிட்டு போறாங்க, அங்க அடிச்சு கொள்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மிக மிக மனசுக்கு வருத்தமாக இருக்கு. இது எல்லாமே நிச்சயமாக மாறணுன்றதுல மாற்று கருத்துல சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் நிச்சயம் இதை சரி செய்யணும் அப்படின்னு இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டேன். இதுக்கு மெயின் என்ன தெரியுமா? அந்த ஜாதி வெறி தான். இந்த ஆணவ கொலைகளுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தா ஜாதி. எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் எவ்வளவோ சொன்னாலும் அந்த ஜாதி வெறி என்பது இங்கு எங்குமே மறையல. அந்த ஜாதியினுடைய வன்மம் தான் இன்னைக்கு கொலை வரைக்கும் போகுது. அதனால இது ஒரு தனிநபருடைய விஷயமோ ஒரு ஆட்சியாளர்களுடைய விஷயமோ இல்லை, ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையே மாறினாதான் இது மாறும். கேப்டன் பெரிய அண்ணால சொல்லி இருப்பார், எல்லாரும் ஒன்னா இணைங்க, அப்பதான் இந்த ஜாதின்றதே ஒன்னா இல்லாம இருக்கும்னு எவ்வளவோ கேப்டனும் எவ்வளவோ சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒவ்வொரு தனி நபரும் மாற வேண்டிய ஒரு விஷயம். ஜாதி வெறியை நம்ம சொல்றோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒரு குறிப்பிட்ட இப்போ காஞ்சிபுரம்னா 2 பெரும்பான்மை சமுதாயம், அந்த பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிற்க வைக்கிறாங்க. அப்போ ஊக்குவிக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தான். சாதி வெறியை நம்ம பொதுமக்களை சொல்றோம். இப்போ பெரும்பான்மையா காஞ்சிபுரமா இல்லை ஸ்ரீபெரும்புதூர் ரிசர்வ் தொகுதி அந்த மாதிரி ஊக்குவிக்கிறது அரசியல் கட்சிகள் தானே. இந்த கேள்வியை அந்த மாதிரி யார் நிற்க வைக்கிறாங்களோ அந்த கட்சியிடம் நீங்கள் கேட்கணும். பட் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடைகோடியில இருக்கும் ஒரு தொண்டனையும் ஏழையையும் கேப்டன் எம்எல்ஏவா ஆக்குனதுதான் சரித்திரமாக இருக்கிறது. அதனால எங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக கட்சிக்கும் கேப்டனுக்கும் விசுவாசமா இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த நாங்க அந்த எலெக்ஷன்ல நிக்கிறது தகுதி இருந்தா நாங்க தருகிறோம். இந்த கேள்வி நாங்க ஜாதி பார்த்து யாருக்கும் தர்றது கிடையாதுங்க. அதனால இதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.